நமோ வெங்கடேசாய. ஆன்மீக செய்திகளுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். முன்னதாக ஆன்மீக தலைப்புச் செய்திகள். திருமலை திருப்பதி தேவஸ்தான செயல் அலுவலராக திரு முத்தாட ரவிச்சந்திரா இன்று பதவியேற்றார். திருமலை சம்பிரதாயப்படி முன்னதாக பூவராக சுவாமியை தரிசித்தார் திருமலை திருப்பதி தேவஸ்தான செயல் அலுவலர். காரைக்கால் அடுத்த திருமலை ராயன்பட்டினம் ஸ்ரீ ஜடாயுபுரீஸ்வரர் ஆலயத்தில் மாசி மாத பிரம்மோற்சவ கோலாகலம். ஜடாயு ராவணன் யுத்தம் மற்றும் தெப்போற்சவத்தில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம். ஹோசூர் ஸ்ரீ சந்திரசூடேஸ்வரர் திருக்கோவிலில் வெகு விமர்சையாக தேர் திருவிழா. தேரை வடம் பிடித்து இழுத்து சுவாமி தரிசனம் செய்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள். சிவகங்கை மாவட்டம் திருக்கோஷ்டியூர் ஸ்ரீ சௌமியநாராயண பெருமாள் ஆலய தெப்போற்சவம். தெப்பத்தில் பலம் வந்த பெருமாள் தாயார்களை சேவித்து திருக்குளத்தை சுற்றி அகல் தீபங்களை ஏற்றி வைத்து பக்தர்கள் வழிபாடு. முதலில் திருமலை திருப்பதி ஆன்மீக செய்திகள். திருமலை திருப்பதி தேவஸ்தான புதிய செயல் அலுவலராக முத்தாட ரவிச்சந்திரா இன்று காலை பதவியேற்றார். ரங்கநாயக்க மண்டபத்தில் அவருக்கு அர்ச்சகர்கள் வேதாசீர்வச்சனம் செய்து கௌரவித்தனர். திருமலை திருப்பதி தேவஸ்தான புதிய முதன்மை செயல் அலுவலராக முத்தாட ரவிச்சந்திரா நியமிக்கப்பட்டுள்ளார். இந்த நிலையில் திருமலை கஷேத்திர சம்பிரதாயத்தை கடைபிடிக்கும் வகையில் முன்னதாக அவர் ஸ்ரீ பூவராக சுவாமியை தரிசித்தார். அதைத் தொடர்ந்து ஸ்ரீவாரியை தரிசித்த முத்தாட ரவிச்சந்திரா ஸ்ரீவாரி ஆலயத்தில் உள்ள தங்க வாயிற் பகுதியில் திருமலை திருப்பதி தேவஸ்தான முழு பொறுப்பு செயல் அலுவலராக பொறுப்பேற்றார். அவருக்கு கூடுதல் செயல் அலுவலர் CH வெங்கைய சௌத்ரி பதவி பிரமாணம் செய்து வைத்து ஸ்ரீவாரி பிரசாதங்களை வழங்கினார். தொடர்வது தமிழக ஆன்மீக செய்திகள். சென்னை தியாகராய நகரில் இருக்கும் திருமலை திருப்பதி தேவஸ்தான ஸ்ரீ வெங்கடேச பெருமாள் திருக்கோவிலில் இன்று காலை உற்சவர் ஸ்ரீ பத்மாவதி தாயாருக்கு சிறப்பு திருமஞ்சனம் நடைபெற்றது. விசேஷ அலங்காரத்துடன் காட்சி கொடுத்த சுவாமி தாயார் மற்றும் உற்சவ மூர்த்திகள் முன்பு அபிஷேக பீடத்தின் மீது செல்வ திருமகளை கொலுவிருக்கச் செய்து பூஜைகளை துவக்கினர். 4 திருக்கரங்கள் கொண்டு அபயமும் வரதமும் காட்டியபடி அமர்ந்தருளிய ஸ்ரீஹரி பத்தினிக்கு பலவித நறுமண திரவியங்களால் அபிஷேகத்தை கண்ணுக்கு விருந்தாக நடத்தினர். தொடர்ந்து மஞ்சள் சந்தனம் குழைத்து வைத்து குங்குமப்பூவால் திலகம் இட்டு துளசி மாலை சாற்றி தாயாருக்கு தூபத்துடன் தீபம் காண்பித்து பழங்கள் நிவேதித்ததும் கற்பூர ஆரத்தி சமர்ப்பிக்கப்பட்டது. ஏராளமான பக்தர்கள் பரவசத்துடன் தரிசிக்க சகஸ்திரதாரை வழியாக புனித நீரையும் ஊற்றி அபிஷேகத்தை நிறைவு செய்தனர். இதைத் தொடர்ந்து அனைவர் மீதும் அபிஷேக நீர் தெளிக்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் ஆலய அதிகாரிகள், அர்ச்சகர்கள், திரளான பக்தர்கள் பங்கேற்றனர். காரைக்கால் அடுத்த திருமலை ராயன்பட்டினத்தில் உள்ள ஸ்ரீ ஜடாயுபுரீஸ்வரர் ஆலயத்தில் மாசி மாத பிரம்மோற்சவ முக்கிய நிகழ்வான ஜடாயு ராவணன் யுத்தம் மற்றும் தெப்போற்சவத்தில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரி யூனியன் பிரதேசம் காரைக்கால் அடுத்த திருமலை ராயன்பட்டினத்தில் அமைந்துள்ளது பிரசித்தி பெற்ற அருள்மிகு ஜடாயுபுரீஸ்வர சுவாமி ஆலயம். ராமன் வனவாசம் சென்ற காலத்தில் சீதாதேவியை ராவணன் கவர்ந்து செல்லும் போது பறவைகளின் அரசனான ஜடாயு ராவணனை எதிர்த்து போரிடுகையில் ஜடாயு இறக்க அப்போது ராமன் லக்ஷ்மணன் வந்து ஜடாயுவிற்கு மோட்சம் அளித்தனர். அதனை நினைவு கூறும் வகையில் இந்த ஆலயத்தில் ஆண்டுதோறும்
பிரம்மோற்சவ விழாவின் போது ஜடாயு ராவணன் யுத்தம் நிகழ்ச்சி நடத்தப்படுகிறது. அதன்படி இந்த ஆண்டு விழா கடந்த 22ஆம் தேதி பிரம்மோற்சவம் சிறப்பாக துவங்கி நடைபெற்று வந்தது. இதன் தொடர்ச்சியாக தத்ரூபமாக நடைபெற்ற ஜடாயு ராவணன் யுத்தத்தில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமியை தரிசித்தனர். ராவணனால் கொல்லப்பட்ட ஜடாயு பறவை பூஜித்த காரணத்தால் இத்தல இறைவன் ஸ்ரீ ஜடாயுபுரீஸ்வர சுவாமி என அழைக்கப்படுகிறார். அதைத் தொடர்ந்து தெப்போற்சவத்தை முன்னிட்டு ஸ்ரீ சந்திரசேகரர் அம்பாளுக்கு வசந்த மண்டபத்தில் அபிஷேக ஆராதனை நடைபெற்றது. பின்னர் சுவாமி அம்பாள் தெப்பத்தில் 3 முறை வலம் வந்து பக்தர்களுக்கு அனுகிரக பாக்கியம் தந்தருளினர். காஞ்சி காமாட்சி அம்மன் ஆலயத்தில் பிரம்மோற்சவம் வெகு சிறப்பாக நடைபெற்று வருகிறது. கல்பகோத்தியானம் வாகனத்தில் திருவீதி உலா வந்த அம்மனை பக்தர்கள் கண்ணார கண்டு பக்தி பரவசமாகினர். காஞ்சிபுரத்தில் மிகவும் பிரசித்தி பெற்ற ஸ்ரீ காமாட்சி அம்மன் ஆலயம். இங்கு பிரம்மோற்சவம் துவங்கி நாள்தோறும் அம்மன் அழகிய திருக்கோலத்தில் புறப்பாடு கண்டருளி பக்தர்களுக்கு சேவை சாதிக்கிறார். அதன்படி உற்சவத்தின் 10ஆம் நாள் வண்ண வண்ண மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட கல்பகோத்தியானம் வாகனத்தில் ஸ்ரீ காமாட்சி அம்மன் சர்வ அலங்காரத்துடன் எழுந்தருளி திருவீதி உலா வந்தார். திருவீதி உலாவில் பெண்களின் கும்மி மற்றும் கோலாட்டம் நடைபெற்றது. முன்னதாக காஞ்சி சங்கரமட நகர வரவேற்பு சார்பில் காமாட்சி அம்மன் திருமண மண்டபத்தில் சிறப்பு கடம் கச்சேரி நடைபெற்றது. ஏராளமான பக்தர்கள் திருவீதிகளில் வலம் வந்த ஸ்ரீ காமாட்சி அம்மனை மனதார தரிசித்து வழிபட்டனர். நாமக்கல்லில் பிரசித்தி பெற்ற அருள்மிகு நாமகிரி தாயார் உடனுரை நரசிம்ம சுவாமி ஆலய தெப்போற்சவம் சிறப்பாக நடைபெற்றது. கமலாலய குளத்தில் தெப்போற்சவத்தில் பக்தர்கள் திரளாக கலந்து கொண்டு சுவாமியின் திவ்ய தரிசன பாக்கியம் பெற்றனர். நாமக்கல் மலைக்கோட்டையை சுற்றி அருள்மிகு நாமகிரி தாயார் உடனுரை, ஸ்ரீ நரசிம்ம சுவாமி, ரங்கநாயகி தாயார் உடனுரை, அரங்கநாதர் மற்றும் ஆஞ்சநேயர் ஆகிய கோவில்கள் உள்ளன. இங்கு ஒரே கல்லினால் ஆன மலைக்கோட்டையின் கீழ் உள்ளது கமலாலய குளம். பல புராண சிறப்புகள் வாய்ந்த இந்த குளத்தில் 2ஆம் ஆண்டு தெப்பத் திருவிழா கோலாகலமாக நடைபெற்றது. இதனையொட்டி மிக பிரம்மாண்டமாக தெப்பம் தயார் செய்யப்பட்டிருந்தது. தெப்போற்சவத்தின் முன்னதாக ஸ்ரீ நரசிம்மர், அரங்கநாதர், ஆஞ்சநேயர் சுவாமிகளுக்கு சிறப்பு பூஜைகள் நடத்தி குளமருகே உள்ள நாமகிரி தாயார் மண்டபத்திற்கு அழைத்து வரப்பட்டனர். பின்னர் உற்சவ மூர்த்திகள் அலங்கரிக்கப்பட்ட தெப்பத்தில் எழுந்தருளி கமலாலய குளத்தை சுற்றி 3 முறை வலம் வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தனர். கரூர் தாந்தோன்றி மலை அருள்மிகு ஸ்ரீ கல்யாண வெங்கட்ரமண பெருமாள் ஆலயத்தில் மாசி மாத தேர் திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. ஏராளமான பக்தர்கள் தெப்பத்தில் பலம் வந்த தாயார்கள் சமேத பெருமாளை தரிசித்து மகிழ்ந்தனர். தென் திருப்பதி என்று போற்றப்படும் கரூர் தாந்தோன்றி மலையில் உள்ளது ஸ்ரீ கல்யாண வெங்கட்ரமண பெருமாள் ஆலயம். இங்கு தெப்பத் திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. முன்னதாக ஸ்ரீதேவி பூதேவி சமேத ஸ்ரீ கல்யாண வெங்கட்ரமண சுவாமி உற்சவ மூர்த்திகளை ஆபரணங்கள் மற்றும் மலர்களால் சிறப்பாக அலங்கரித்து பூஜைகள் நடத்தி ஆரத்தி காட்டினர். அதைத் தொடர்ந்து பெருமாள் தாயார்களை ஆலய பிரதட்சணையாக வலம் வர செய்து தெப்பத்தில் எழுந்தருளச் செய்தனர். பின்னர் ஸ்ரீதேவி பூதேவி சமேத ஸ்ரீ கல்யாண வெங்கட்ரமண பெருமாள் தெப்பத்தில் வலம் வந்து பக்தர்களுக்கு சேவை சாதித்தனர். சிறிய இடைவேளைக்கு பிறகு ஆன்மீக செய்திகள் தொடரும். ஆன்மீக செய்திகள் தொடர்கின்றன. ஹோசூர் ஸ்ரீ சந்திரசூடேஸ்வரர் திருக்கோவில் தேர் திருவிழா கோலாகலமாக நடைபெற்றது. ஆயிரக்கணக்கான பக்தர்கள் இதில் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். ஹோசூரில் 1000 ஆண்டுகள் பழமை வாய்ந்தது ஸ்ரீ மரகதாம்பிகை உடனுரை ஸ்ரீ சந்திரசூடேஸ்வரர் ஆலயம். இங்கு ஒவ்வொரு ஆண்டும் நடைபெறும் தேர் திருவிழாவில் தமிழ்நாடு மட்டுமின்றி ஆந்திரா, கர்நாடகா உள்ளிட்ட அண்டை மாநிலங்களிலிருந்தும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்வர். அதன்படி தேர் திருவிழா கடந்த மாதம் பால் கம்பம் நடும் நிகழ்வுடன் துவங்கி சிறப்பாக நடைபெற்று வந்தது. முக்கிய நிகழ்வான தேர் திருவிழாவின் போது ஸ்ரீ சந்திரசூடேஸ்வரர், ஸ்ரீ மரகதாம்பிகை தாயார் மற்றும் விநாயகரை 3 தேர்களில் கொலுவிருக்கச் செய்து பூஜைகள் நடத்தி தீபாராதனை காட்டினர்.
தேரோட்டம் துவங்கியதும் பக்தர்கள் இறை நாமத்தை உச்சரித்தபடி தேரை வடம் பிடித்து இழுத்து சுவாமியின் திவ்ய அருள் வேண்டி வழிபட்டனர். மன்னார்குடி ராஜகோபால சுவாமி ஆலயத்தில் மாசி மக திருவிழாவை முன்னிட்டு ஊஞ்சல் சேவை நடைபெற்றது. பக்தர்கள் திரளாக இந்த சேவையில் கலந்து கொண்டு தாயார்கள் சமேத ஸ்ரீ ராஜகோபாலனை வழிபட்டனர். மன்னார்குடி ஸ்ரீ ராஜகோபால சுவாமி ஆலயம் மிகவும் பிரசித்தி பெற்றது. இங்கு மாசி மக திருவிழாவை முன்னிட்டு நாள்தோறும் பல்வேறு அலங்காரத்தில் சுவாமி தாயார்கள் தரிசனம் அளிக்கின்றனர். இதன் தொடர்ச்சியாக ஊஞ்சல் உற்சவம் வெகு சிறப்பாக நடைபெற்றது. முன்னதாக உற்சவ மூர்த்திகள் பாமா ருக்மணி செங்கமல தாயார் உடன் ஸ்ரீ ராஜகோபால சுவாமி சர்வ அலங்காரத்துடன் ஏக சிம்மாசனத்தில் எழுந்தருளினார். பல்வேறு உபச்சாரங்கள் அடுத்து உற்சவ மூர்த்திகளுக்கு தீபாராதனை காட்டப்பட்டது. பக்தர்கள் இந்த ஊஞ்சல் சேவையில் பாமா ருக்மணி செங்கமல தாயாருடன் ஸ்ரீ ராஜகோபால சுவாமியை ஒரு சேர தரிசித்து மகிழ்ந்தனர். சிவகங்கை மாவட்டம் திருக்கோஷ்டியூர் தெப்போற்சவம் சிறப்பாக நடைபெற்றது. பக்தர்கள் திருக்குளத்தை சுற்றி அகல் தீபங்களை ஏற்றி வைத்து தெப்பத்தில் பலம் வந்த பெருமாள் தாயார்களை சேவித்தனர். சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அருகே திருக்கோஷ்டியூரில் பிரசித்தி பெற்றது ஸ்ரீ சௌமியநாராயண பெருமாள் ஆலயம். ஓம் நமோ நாராயணா என்ற மந்திரத்தை உலகறிய செய்த சிறப்பு பெற்றது இத்தலம். இங்கு மாசி மகத்தை முன்னிட்டு தெப்ப திருவிழா சிறப்பாக நடைபெற்றது. முன்னதாக ஸ்ரீதேவி பூதேவி சமேத ஸ்ரீ சௌமியநாராயண பெருமாளை சர்வ அலங்காரத்துடன் திருக்குளத்தில் ஏற்பாடு செய்யப்பட்ட தெப்பத்தில் எழுந்தருளச் செய்தனர். அர்ச்சனை தீபாராதனையை அடுத்து உற்சவ மூர்த்திகள் தெப்பத்தில் பலம் வந்து பக்தர்களுக்கு சேவை சாதித்தனர். ஏராளமான பக்தர்கள் இந்த உற்சவத்தில் கலந்து கொண்டு ஆலய வளாகம் மற்றும் திருக்குளத்தை சுற்றி அகல் தீபங்களை ஏற்றி வைத்து பெருமாள் தாயார்களை தரிசித்து வேண்டி வழிபட்டனர். காரைக்கால் அடுத்த பட்டினச்சேரி கடற்கரையில் மாசி மகத்தை முன்னிட்டு மாப்பிள்ளை சாமி என்று அழைக்கப்படும் திருக்கண்ணபுரம் ஸ்ரீ சௌரிராஜ பெருமாள் உள்ளிட்ட 6 பெருமாள்கள் தீர்த்தவாரி நடைபெற்றது. ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கடலில் புனித நீராடி சுவாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரி யூனியன் பிரதேசம் காரைக்கால் அடுத்த திருமலைராயன்பட்டினம் பட்டினச்சேரி கடற்கரையில் மாசி மகத்தை முன்னிட்டு 108 திவ்ய தேசங்களில் பிரசித்தி பெற்ற 17வது தலமான திருக்கண்ணபுரம் ஸ்ரீ சௌரிராஜ பெருமாள் பவளக்கால் விமானத்தில் தங்க கருட வாகனத்திலும், திருமருகல் ஸ்ரீ வரதராஜ பெருமாள், திருப்பட்டினம் ஸ்ரீ பிரசன்ன வெங்கடேச பெருமாள், ஸ்ரீ ரகுநாத பெருமாள், நிரவி ஸ்ரீ கரியமாணிக்க பெருமாள், கோவில்பத்து ஸ்ரீ கோதண்டராமர் ஆகிய பெருமாள்கள் எழுந்தருளி பக்தர்களுக்கு சேவை சாதித்தனர். மீனவ மக்கள் சீர்வரிசை எடுத்து வந்து பெருமாளுக்கு சமர்ப்பித்து மரியாதை செய்ததும் தீர்த்தவாரி சிறப்பாக நடைபெற்றது. ஆயிரக்கணக்கான பக்தர்கள் ஒரு சேர 6 பெருமாள்களை தரிசித்து கடலில் நீராடினர். சிவகங்கை அருள்மிகு ஸ்ரீ குழந்தை வேலாயுத சுவாமி திருக்கோவிலில் மாசி மாத உற்சவம் சிறப்பாக நடைபெற்றது. பெரும் திரளான பக்தர்கள் இந்த உற்சவத்தில் கலந்து கொண்டு ஸ்ரீ முருகப்பெருமானை மனதார வேண்டி வழிபட்டனர். சிவகங்கை மாவட்டம் சிவகங்கை நகரில் அமைந்துள்ளது பிரசித்தி பெற்ற அருள்மிகு ஸ்ரீ குழந்தை வேலாயுத சுவாமி திருக்கோவில். இங்கு மாசி உற்சவத்தை முன்னிட்டு குதிரை வாகன பவனி நடைபெற்றது. முன்னதாக ஸ்ரீ குழந்தை வேலாயுத சுவாமிக்கு சந்தன காப்பு அலங்காரம் செய்து சிறப்பாக அலங்கரித்தனர். தொடர்ந்து உதிரி பூக்களால் சுவாமிக்கு அர்ச்சனை நடத்தி நாகதீபம், கும்பதீபம் உள்ளிட்ட 7 தீபாரதி காட்டப்பட்டது. பிறகு மங்கள வாத்தியங்கள் முழங்க வண்ண மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட குதிரை வாகனத்தில் ஸ்ரீ முருகப்பெருமானை கொலுவிருக்கச் செய்து முக்கிய வீதிகளின் வழியாக வலம் வரச் செய்தனர். பக்தர்கள் திரளாக இந்த உற்சவத்தில் கலந்து கொண்டு ஸ்ரீ குழந்தை வேலாயுத சுவாமி திவ்ய அருள் பெற்றனர். சிறிய இடைவேளைக்கு பிறகு ஆன்மீக செய்திகள் தொடரும். ஆன்மீக செய்திகள் தொடர்கின்றன. நெல்லை வானமாமலை நாங்குநேரி அருள்மிகு தெய்வநாயக பெருமாள் திருக்கோவில் தங்க தேர் பவனி நடைபெற்றது. ஏராளமான பக்தர்கள் இந்த தேரோட்டத்தில் கலந்து கொண்டு தேரை வடம் பிடித்து இழுத்தனர். 108 திவ்ய தேசங்களில் ஒன்றானதும் சுயம்பக்த கஷேத்திரங்களில் சிறப்பானதாக விளங்குகிறது நெல்லை வானமாமலை ஸ்ரீ தெய்வநாயக பெருமாள் திருக்கோவில்.
இங்கு ஆண்டுதோறும் பங்குனி, சித்திரை மாதங்கள் என 2 பிரம்மோற்சவம் நடைபெறும். இந்த நிலையில் ஸ்ரீ மதுரகவி வானமாமலை ராமானுஜ ஜீயர் நியமனப்படி தங்கமுலாம் பூசப்பட்ட தேருக்கு புண்ணியக வாசனம், வாஸ்து பூஜைகள் நடத்தி பாலாலயம் செய்யப்பட்ட சிறிய தேரை தங்க தேரில் எழுந்தருளச் செய்தனர். பின்னர் தேர் வெள்ளோட்டமும் அதைத் தொடர்ந்து தாயார் சமேத பெருமாள் தேரில் எழுந்தருளினார். முன்னதாக அதிகாலை சந்தி பூஜைகள் நிறைவு பெற்றதும் ஸ்ரீ வரமங்கா சமேத தெய்வநாயக பெருமாள் சர்வ அலங்காரத்துடன் தேர் மண்டபத்தை வந்தடைந்தனர். அங்கு பூஜைகள் மற்றும் தீபாராதனையை அடுத்து தேரோட்டம் துவங்கியது. ஏராளமான பக்தர்கள் இதில் கலந்து கொண்டு தேரை வடம் பிடித்து இழுத்து பெருமாள் தாயாரின் திவ்ய அருள் பெற்றனர். சென்னை சைதாப்பேட்டை அருள்மிகு முருகப்பெருமான் திருக்கோவில் பிரம்மோற்சவம் விமர்சையாக நடைபெற்று வருகிறது. இதன் தொடர்ச்சியாக மயில் வாகனத்தில் தேவியர்களுடன் ஸ்ரீ முருகப்பெருமான் எழுந்தருளி திருவீதி உலா வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். சென்னை சைதாப்பேட்டையில் மிகவும் பிரசித்தி பெற்றது தேவியர்கள் சமேத ஸ்ரீ முருகப்பெருமான் ஆலயம். இங்கு பிரம்மோற்சவத்தின் ஒரு நிகழ்வாக முருகப்பெருமான் கல்யாண திருக்கோலத்தில் தரிசனம் புரிந்தார். முன்னதாக அலங்கார மண்டபத்தில் எழுந்தருளிய தேவியர்கள் சமேத அழகன் முருகனுக்கு சிறப்பு பூஜைகள் நடத்தி பஞ்சகற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. அதன் பிறகு ஸ்ரீபாதம் தாங்கிகள் சுவாமியை தோள் மீது சுமந்தபடி ஆலயம் வெளியே எடுத்து வந்தனர். தீபாராதனையை அடுத்து மயில் வாகனத்தில் ஸ்ரீ முருகப்பெருமான் தேவியர்களுடன் திருவீதி உலா வந்து பக்தர்களுக்கு திவ்ய தரிசன பாக்கியம் தந்தருளினார். திருத்தணியில் உள்ள ஸ்ரீ படவேட்டம்மன் ஆலயத்தில் 108 குத்துவிளக்கு பூஜை வைபவமாக நடைபெற்றது. ஏராளமான பெண்கள் இதில் கலந்து கொண்டு சௌபாகியம் வேண்டி குத்துவிளக்கு பூஜை செய்தனர். திருத்தணி மலைப்படி மார்க்கத்தில் சரவண பொய்கை புஷ்கரணி பகுதியில் கிராம தேவதையாக கொலுவீற்றுள்ளார் ஸ்ரீ படவேட்டம்மன். இங்கு மாசி மாதத்தை முன்னிட்டு 108 குத்துவிளக்கு பூஜை வெகு விமர்சையாக நடைபெற்றது. முன்னதாக மூலவர் மற்றும் உற்சவர் அம்மனுக்கு சிறப்பு பூஜைகள் நடத்தி தீபாராதனை காட்டப்பட்டது. அதைத் தொடர்ந்து பெண்கள் குத்துவிளக்கினை மங்கள பொருட்களால் அலங்கரித்து அம்மன் நாமாவளி அர்ச்சனை செய்து குத்துவிளக்கு பூஜை நடத்தினர். இதையொட்டி ஸ்ரீ வள்ளி தெய்வானை சமேதராக ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி உற்சவ மூர்த்திகள் மேளதாள மங்கள வாத்தியங்கள் முழங்க மலை இறங்கி வந்து அம்பாளுக்கு நடைபெறும் உற்சவத்தை கண்டு களித்து தீபாராதனையை ஏற்றனர். நாமக்கல் ஸ்ரீ பகவதியம்மன் ஆலயத்தில் மாசி மாத உத்தர நட்சத்திரத்தையொட்டி ஐயப்ப சுவாமிக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனை நடைபெற்றது. இந்த அபிஷேக சேவையில் பக்தர்கள் திரளாக கலந்து கொண்டு ஹரிஹரசுதனின் திவ்ய தரிசனம் பெற்றனர். நாமக்கல் மோகனூர் பகுதியில் உள்ளது அருள்மிகு பகவதியம்மன் ஆலயம். இங்கு ஐயப்ப சுவாமி தனி சன்னதியில் கொலுவீற்றுள்ளார். மாசி மாத உத்தர நட்சத்திரத்தையொட்டி ஸ்ரீ ஐயப்பனுக்கு பால், தயிர், பஞ்சாமிர்தம், மஞ்சள், சந்தனம், விபூதி உள்ளிட்டவைகளால் அபிஷேகம் சிறப்பாக நடைபெற்றது. அதைத் தொடர்ந்து மலர்களால் ஐயப்பனை அலங்கரித்து உதிரி பூக்களால் அர்ச்சனை நடத்தி தீபாராதனை காட்டினர். பக்தர்கள் இதில் கலந்து கொண்டு ஐயப்பனை மனதார வேண்டினர். கடலூர் மாவட்டத்தில் அருள் பாலித்து வரும் வீரநாராயண பெருமாள் மாசிமக விழாவையொட்டி தீர்த்தவாரி நடைபெற்றது. இதில் பக்தர்கள் திரளாக கலந்து கொண்டு பெருமாள் தாயார்களின் திவ்யருள் பெற்றனர். கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோவில் பகுதியில் எழுந்தருளி அருள் பாலித்து வருகிறார் ஸ்ரீ வீரநாராயண பெருமாள். இங்கு மாசிமக விழாவையொட்டி திருமஞ்சனம் நடைபெற்றது. முன்னதாக ஸ்ரீதேவி பூதேவி சமேத ஸ்ரீ சுந்தர கோபாலன் மற்றும் நாதமுனிகள், ஆளவந்தார் ஆகிய தெய்வங்கள் எய்யலூர் கிராம கொள்ளிடம் ஆற்றில் எழுந்தருளினர். அதைத் தொடர்ந்து உற்சவர்களுக்கு பல்வேறு திரவியங்களால் அபிஷேகம் செய்து தீர்த்தவாரியை நடத்தினர். பக்தர்கள் இந்த தீர்த்தவாரி சேவையில் கலந்து கொண்டு ஸ்ரீ சுந்தரகோபாலன் மற்றும் நாதமுனிகள், ஆளவந்தார் அருளை பெற்றனர். கடலூரில் பிரசித்தி பெற்ற ஸ்ரீ உருவமழகிய நம்பி பெருமாள் ஆலயத்தில் திருமஞ்சனம் சிறப்பாக நடைபெற்றது. பக்தர்கள் இந்த சேவையில் கலந்து கொண்டு பெருமாளின் அனுகிரக பாக்கியம் பெற்றனர். கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோவில் அருகே குப்பங்குழி கிராமத்தில் உள்ளது ஸ்ரீ உருவமழகிய நம்பி பெருமாள் ஆலயம். இங்கு மாசி மாத உற்சவத்தை முன்னிட்டு ஸ்ரீதேவி பூதேவி சமேத
ஸ்ரீ உருவமழகிய நம்பி பெருமாளை ஓமாம்புலியூர் கிராம கொள்ளிடம் ஆற்று பகுதியில் எழுந்தருளச் செய்தனர். அதைத் தொடர்ந்து உற்சவமூர்த்திக்கு பல்வேறு திரவியங்களால் திருமஞ்சனம் நடத்தி தீபாராதனை காட்டினர். பக்தர்கள் இந்த திருமஞ்சன சேவையில் பெருமாள் தாயார்களின் திவ்ய தரிசனம் பெற்றனர். நெல்லை மாவட்டம் மன்னார்கோவில் அருள்மிகு ராஜகோபால சுவாமி ஆலயத்தின் அமைப்பு மற்றும் வரலாற்றை பற்றி பார்க்கலாம். ஒரு சமயம் அர்ஜுனனிடம் கடலுக்கு நடுவே உள்ள தோயமாபுரம் என்ற பட்டினத்தில் வசிக்கும் 3 கோடி அசுரர்களை அழிக்குமாறு கூறினார் இந்திர பகவான். தந்தை சொல்லை ஏற்று போரில் வென்றதற்கு கைமாறாக ராஜகோபால சுவாமியின் சிலையை இந்திரன் அர்ஜுனனுக்கு வழங்கினார். அர்ஜுனன் கனவில் தோன்றிய கண்ணபிரான் தன்னை கங்கை நதியில் இடுமாறு உத்தரவிட அதன்படியே அர்ஜுனனும் செய்தான். அந்த சிலை தென்பாண்டி நாட்டை ஆட்சி செய்த ஸ்ரீபதி மன்னனுக்கு கிடைக்க அந்த சிலைக்கு அழகிய ராஜகோபாலன் என பெயர் சூட்டி இந்த திருத்தலத்தில் பிரதிஷ்டை செய்தான். புராண பெருமைகள் பல கொண்ட இந்த கோவிலை பற்றி இப்போது காணலாம். மன்னார்கோயில் அருள்மிகு ராஜகோபால சுவாமி திருக்கோயிலுக்கு வேதபுரி என்ற புராண பெயரும் உள்ளது. ஆலயத்தின் முகப்பு மண்டபம் பல்வேறு தூண்களை இருமரங்கிலும் அமைய பெற்றதாக அமைந்துள்ளது. தூண்களின் நடுவே கொடிமரம், பலிபீடம் ஆகியவை பிரம்மாண்டமாக காட்சியளிக்கின்றன. கருட பகவானை மூலவர் சன்னதி எதிரே அழகிய வண்ண பூச்சு அலங்காரத்தில் நின்ற திருமேனியோடு சுவாமியை கைகூப்பி தொழுபவராக எழுந்தருளச் செய்துள்ளனர். பெரிய திருவடியான ஸ்ரீ கருட பகவான் நின்று கொண்டு ராஜகோபால சுவாமியை முப்பொழுதும் சேவித்து வருகிறார். முகப்பு கோபுரத்தில் தெய்வங்களின் உருவங்களை அழகாக அமைத்துள்ளனர். ஆலய பிரகாரத்தில் உற்சவ மூர்த்திகளுக்கென அழகிய வேலைப்பாட்டுடன் தனி மண்டபம் அமைத்து எழுந்தருளச் செய்கின்றனர். ஸ்ரீ ஆண்டாள், ஸ்ரீ ராஜகோபாலன், குலசேகர ஆழ்வார், சீதா ராம லக்ஷ்மணர், நர்த்தனமாடும் கண்ணன், ஆழ்வார்கள், ராமானுஜர் உற்சவ மூர்த்திகளையும் இந்த மண்டபத்தில் எழுந்தருளச் செய்துள்ளனர். ஆழ்வார்களையும் சுவாமி மற்றும் தாயார்களை ஒரு சேர தரிசிக்க கண்கோடி வேண்டும். இந்த திருக்கோயிலில்தான் குலசேகர ஆழ்வார் முக்தியடைந்தார். கொடிமரத்துடன் தனி சன்னதி கொண்டு குலசேகர ஆழ்வார் நின்ற திருக்கோலத்துடன் அருள்பாலித்து வருகிறார். மூலிகைகள் அடங்கிய சுதையால் உருவாக்கப்பட்ட சிலையாக தெய்வங்கள் இந்த திருக்கோயிலில் வீற்றிருக்கின்றன. குலசேகர ஆழ்வார் சன்னதியை அடுத்து திருக்கோயில் சுற்று பிரகாரத்தில் புதிதாக அமைக்கப்பட்ட மண்டபத்தில் ஸ்ரீ நரசிம்மர் சன்னதி அமைந்துள்ளது. உக்ர மூர்த்தியான ஸ்ரீ நரசிம்மர் சன்னதி எதிரே ஸ்ரீ வேதவல்லி தாயார் சன்னதியும் அமைய பெற்றுள்ளது. 1000 ஆண்டுகளுக்கு முன்பு கட்டப்பட்ட இந்த கோயிலில் உள்ள ஒவ்வொரு தூணிலும் பலவிதமான சிம்மங்கள், யானைகள் அடங்கிய சிற்பங்கள் கலைநயத்துடன் வடிவமைக்கப்பட்டுள்ளன. ஸ்ரீ வேதவல்லி தாயாரை 4 கரங்களுடன் கருணை ததும்பும் கண்களுடனும் அழகாக வரைந்து கொலுவிருக்கச் செய்துள்ளனர். இந்த கோயிலில் பகவத் ராமானுஜருக்கு பெரிய மண்டபம் மற்றும் தூண்கள் கொண்ட தனி சன்னதி உள்ளது. ஆடல் மங்கையர், அரசர்கள், தெய்வங்கள் என அழகழகான சிலைகள் அமைக்கப்பட்டுள்ளன. ஸ்ரீ ராமானுஜர் கைகள் கூப்பி தெய்வத்தை தொழுபவராக அமர்ந்துள்ளார். இதே போல ஸ்ரீ மணவாள மாமுனிகளுக்கும் தனி சன்னதி உள்ளது. தூண்கள் பல நிறுவப்பட்ட சன்னதியாக இது திகழ்கிறது. ஆலய பிரகாரத்தில் உள்ள கோபுரத்தில் ஸ்ரீ நரசிம்மமூர்த்தி அருள் புரிகிறார். சிம்மங்கள் காவல் காக்க கோபுரம் கம்பீரமாய் காட்சியளிக்கிறது. ஆலய வளாகத்தில் பெருமாள் சன்னதி எதிரே தொண்டு, அதாவது பாதை ஒன்று உள்ளது. குழந்தை பாக்கியம் இல்லாத பெண்கள் வேத நாராயணனை மனமுருக வேண்டிக் கொண்டு இந்த பாதை வழியாக சென்று வந்தால் அவர்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும் அதிசயம் நிகழ்வதாக நம்புகின்றனர் இப்பகுதி பக்தர்கள். ஆலயத்தில் உள்ள மர மண்டபத்தின் மேற்கூரையில் 12 ராசிகளும் தத்ரூபமாக வடிவமைக்கப்பட்டுள்ளன. 12 ராசிகளுக்கான உருவங்களை மரத்தில் செதுக்கி ஆண்டுகள் பல ஆகியும் சிதையாமல் இருப்பது அதிசயத்திலும் அதிசயம். சுண்ணாம்பு, கருப்பட்டி கொண்டு கட்டப்பட்ட மிகவும் புராதன கோயிலாக உள்ள இங்கு வீற்றிருக்கும் பெருமாளை சுற்றி யானை தொண்டு என்னும் பிரகார பாதையும்
சயனத்தில் உள்ள பெருமாளை சுற்றி பூனை துண்டு எனும் மிகச்சிறிய பாதையும் அமைய பெற்றுள்ளது. உற்சவ மண்டபத்தில் ஆச்சாரிய புருஷர்கள் சர்வ அலங்காரத்தில் திருக்காட்சி தரும் உற்சவ மூர்த்திகள் எதிரே பாராயணம் செய்கின்றனர். ஸ்ரீ ஆண்டாள், ஸ்ரீ ராஜகோபாலன், குலசேகர ஆழ்வார் மூர்த்திகளை அழகாக அலங்கரித்து எழுந்தருளச் செய்து மலர் அர்ச்சனை செய்கின்றனர். பக்தி பரவசத்துடன் ஆச்சாரிய புருஷர்கள் தெய்வங்களுக்கு காட்டப்பட்ட கற்பூர ஆரத்தியை கண்டு பரவசம் அடைகின்றனர். தமிழக சிற்பக்கலையுடன் மதுரா கிருஷ்ணர் கோயில் பாணியும் இணைந்து கட்டப்பட்ட இந்த திருக்கோயிலில் குடிகொண்டிருக்கும் ஸ்ரீ அழகிய ராஜகோபாலனை நாமும் தரிசித்து அருள் பெறுவோம். மீண்டும் ஆன்மீக தலைப்புச் செய்திகள். திருமலை திருப்பதி தேவஸ்தான செயல் அலுவலராக திரு முத்தாட ரவிச்சந்திரா இன்று பதவியேற்றார். திருமலை சம்பிரதாயப்படி முன்னதாக பூவராக சுவாமியை தரிசித்தார் திருமலை திருப்பதி தேவஸ்தான செயல் அலுவலர். காரைக்கால் அடுத்த திருமலைராயன்பட்டினம் ஸ்ரீ ஜடாயுபுரீஸ்வரர் ஆலயத்தில் மாசி மாத பிரம்மோற்சவ கோலாகலம், ஜடாயு ராவணன் யுத்தம் மற்றும் தெப்போற்சவத்தில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம். ஹோசூர் ஸ்ரீ சந்திரசூடேஸ்வரர் திருக்கோவிலில் வெகு விமர்சையாக தேர் திருவிழா. தேரை வடம் பிடித்து இழுத்து சுவாமி தரிசனம் செய்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள். சிவகங்கை மாவட்டம் திருக்கோஷ்டியூர் ஸ்ரீ சௌமியநாராயண பெருமாள் ஆலய தெப்போற்சவம். தெப்பத்தில் வலம் வந்த பெருமாள் தாயார்களை சேவித்து திருக்குளத்தை சுற்றி அகல் தீபங்களை ஏற்றி வைத்து பக்தர்கள் வழிபாடு. ஆன்மீக செய்திகள் இத்துடன் நிறைவு பெற்றன. ஓம் நமோ வெங்கடேசாய. ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि. हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद. प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ.